மலர்களின் ஆச்சரியமான ஆன்மீக சக்திகள். நம் பாரம்பரிய ஆன்மீகத்தில் மலர்களின் சக்தி குறித்த ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு மலரும் வெவ்வேறு அதிர்வெண்களை கொண்டுள்ளது. இன்று நாம் கிழமைக்கேற்ற மலர்களின் ஆன்மீக முக்கியத்துவத்தை பற்றி ஆராய்வோம். மிகவும் சுவாரஸ்யமான தகவல். பண்டைய தமிழ் இலக்கியங்களிலும் மலர்களின் சக்தி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்கலாம். சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற மலர்கள், குறிப்பாக செவ்வரளி, செந்தாமரை. பண்டைய ஆயுர்வேத நூல்களின்படி இந்த மலர்கள் சூரிய சக்தியை ஈர்க்கும் தன்மை கொண்டவை. அறிவியல் ரீதியாகவும் இது உண்மைதான். சிவப்பு நிறம் சூரிய ஒளியை அதிகம் உறிஞ்சும் தன்மை கொண்டது. திங்கட்கிழமை சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் உரிய நாள். வெள்ளை நிற மலர்கள், வெள்ளை அல்லி, முல்லை, மல்லிகை. இந்த மலர்களின் நறுமணம் மன அமைதியை தரும் என்பது ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மலர்களில் உள்ள எத்தனால் மூலக்கூறுகள் மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டவை. செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர், முருகன், காளி அம்மனுக்கு உரிய நாள். சிவப்பு மலர்கள் முக்கியம். பழங்கால கோயில்களில் செவ்வாய் தோறும் நடைபெறும் பூஜைகளில் இன்றும் இந்த மரபு பின்பற்றப்படுகிறது. புதன்கிழமை விநாயகருக்கு உரிய நாள். அரளி, துளசி, துர்வைப்புல் இவை அனைத்தும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் தன்மை கொண்டவை. வியாழக்கிழமை குருவாரம். தட்சிணாமூர்த்தி விஷ்ணுவுக்கு மஞ்சள் நிற மலர்கள். துளசி மாலை முக்கியம். துளசியில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரோஜா, செவ்வரளி முக்கியம். இந்த மலர்களின் வாசனை மூளையில் செரோடோனின் சுரப்பை தூண்டும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. சனிக்கிழமை சனீஸ்வரர். வெங்கடேஸ்வரருக்கு நீல, கருப்பு மலர்கள். இந்த நாளில் எள் தீபம் ஏற்றுவது வழக்கம். எள்ளில் உள்ள ஒமேகா 3 அமிலங்கள் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும். மலர்களை சேகரிக்கும் நேரமும் முறையும் முக்கியம். காலையில் சூரிய உதயத்திற்கு முன் பறித்த மலர்களில் பிராணசக்தி அதிகம். நவீன அறிவியலும் இதை உறுதிப்படுத்துகிறது. காலையில் மலர்களில் எத்தனால் சத்து அதிகமாக இருக்கும். மேலும் காற்று மாசு குறைவாக இருப்பதால் மலர்கள் தூய்மையாக இருக்கும். மலர்களின் மறைமுக சக்திகள், அறிவியல் மற்றும் பாரம்பரியம். நம் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மலர்களின் மறைமுக சக்திகளை பற்றி அறிந்திருந்தனர். ஆனால் நவீன அறிவியல் இப்போதுதான் அவற்றின் மருத்துவ குணங்களை கண்டுபிடித்து வருகிறது. இன்று நாம் மலர்களின் அற்புதமான உலகத்திற்குள் பயணிப்போம். மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு. மலர்கள் என்றதும் முதலில் நினைவுக்கு வருவது அவற்றின் மனம்தான். ஒவ்வொரு மலரும் ஏன் வித்தியாசமான வாசனையை கொண்டுள்ளது? இது மிகவும் ஆழமான கேள்வி. மலர்களின் வாசனை வெறும் அழகிற்காக மட்டுமல்ல. ஒவ்வொரு மலரின் நறுமணமும் குறிப்பிட்ட மூலக்கூறுகளால் உருவாக்கப்படுகிறது. இவை நம் உடல் மற்றும் மனதில் வித்தியாசமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. அப்படியா? அதனாலதான் கோயில்களில் குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு குறிப்பிட்ட மலர்களை பயன்படுத்துகிறார்களா? மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். விநாயகருக்கு அரளி, சிவனுக்கு வில்வம், அம்பாளுக்கு செவ்வந்தி என ஒவ்வொரு தெய்வத்திற்கும் குறிப்பிட்ட மலர்கள் உண்டு. இந்த மலர்களின் அதிர்வெண் அந்தந்த தெய்வங்களின் சக்தியுடன் ஒத்திசைகிறது. இந்த மலர்கள் எல்லாம் எந்த காலத்தில் கிடைக்கும்? பருவகால மாற்றங்கள் பாதிக்குமா? ஆமாம், ஒவ்வொரு மாதத்திற்கும் சில குறிப்பிட்ட மலர்கள் அதிகம் பூக்கும். தை மாதத்தில் செவ்வந்தி, பங்குனியில் முல்லை, ஆனியில் மல்லிகை என பருவகாலத்திற்கு ஏற்ப மலர்களின் வரத்து மாறுபடும். இது இயற்கையின் அற்புதமான சமநிலையை காட்டுகிறது. மலர்களின் மருத்துவ பயன்கள் பற்றி கூறுங்களேன். நவீன ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன? சமீபத்திய ஆய்வுகள் மலர்களின் குணங்களை உறுதிப்படுத்தியுள்ளன. துளசி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிபயோட்டிக், மல்லிகை தலைவலியை போக்கும், ரோஜா மன அழுத்தத்தை குறைக்கும். மேலும் சில மலர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன. நம் முன்னோர்கள் இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. பல நூற்றாண்டுகள் கவனிப்பு மற்றும் அனுபவத்தின் மூலம் இந்த அறிவை பெற்றனர். அதனால்தான் வீட்டில் தினமும் பூஜையில் மலர்களை பயன்படுத்தினர். இது வெறும் சடங்கு மட்டுமல்ல, ஆரோக்கியத்திற்கான வழிமுறையும் கூட. மலர்கள் சுற்றுச்சூழலுக்கும் முக்கியமானவை அல்லவா? மிக முக்கியமானவை. மலர்கள் தேனீக்களை ஈர்க்கின்றன. இது மகரந்த சேர்க்கைக்கு உதவுகிறது.
சில மலர்கள் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை விரட்டுகின்றன. இவை இயற்கையின் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன. நம் பண்பாட்டில் மலர்கள் எவ்வளவு ஆழமாக ஊடுருவியுள்ளன. ஆமாம், பிறப்பு முதல் இறப்பு வரை மலர்கள் நம்முடன் இருக்கின்றன. குழந்தை பிறந்தவுடன் மலர் தொட்டில், திருமணத்தில் மலர் மாலைகள், இறுதி யாத்திரையில் மலர் வளையங்கள் என மலர்கள் நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இடம்பெறுகின்றன. இந்த அறிவை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்வது? நாம் மலர்களின் முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டு தோட்டங்களை வளர்க்க ஊக்குவிக்க வேண்டும். மலர்களின் பாரம்பரிய பயன்பாடுகளையும் அறிவியல் பூர்வமான காரணங்களையும் அவர்களுக்கு விளக்க வேண்டும். இது நம் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் இயற்கையோடு இணைந்து வாழவும் உதவும்.